துலா ராசிக்காரர்களே, விறகு விற்பவர்கள் கண்களுக்கு வீணை கூட எத்தனை கிலோ தேரும் தான் பார்ப்பாங்க. அதனால நம்ம யார் அப்படின்றத பார்க்கறத விட, நம்மளை யார் யார் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஆமாங்க, நீங்கள் நீதிமானாக இருக்கலாம், சத்தியவனாக இருக்கலாம், ஒழுக்க சிலனாக இருக்கலாம். ஆனால் மற்றவங்க பார்வையிலையும் நம்ம நல்ல விதத்தில் தெரியணுங்க. அதனால தாங்க நீங்கள் எப்போவுமே வெளிப்படையாக வெளிவட்டாரங்களில் இருப்பீங்க. நீங்கள் யாரால் டிப்ரெஷனுக்கு ஆளாகிறீங்க, யாரால் துரோகத்திற்கு ஏற்படுறீங்க, எந்த ராசிக்காரங்களால் மன உடைச்சல் ஆகிறீங்க, யாரால் துன்பத்திற்கு ஆளாகிறீங்க, இது போன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் போகிற இடத்துல எங்கேயுமே சிஸ்டம் சரி இருக்காது. எல்லா சிஸ்டத்துலேயும் ஒரு பிரச்சனையாக இருக்கும். அநியாயங்கள் நிறைய நடக்கும். அதுக்காக நம்ம ஏன் டிப்ரெஷன் ஆகணும்? நம்ம மன உடைச்சல் ஆகி நம்ம உடல்நிலையை நம்ம கெடுத்துக்கிட்டு நம்ம ஏன் அப்படி இருக்கணும்? இப்போ உங்கள் துன்பத்திற்கு யார் காரணம்? இந்த உறவை மதிக்க மாட்டாங்களே, அவங்கள கண்டா உங்களுக்கு துன்பம் அடையுது. ஏன் என்னை கீழ்த்தரமாக நினைக்கிறாங்க? எங்கள் அப்பா என்னை மதிக்கலை, எங்கள் அம்மா என்னை மதிக்கலை, எங்கள் அண்ணன் என்னை மதிக்கலை, கூட பிறந்தவங்களும் என்னை மதிக்கலை, உறவுக்காரங்க என்னை மதிக்கலை. உங்களை ஏன் மதிக்கணும்? அவங்க எல்லாத்தையும் தூக்கி அடிங்க. நம்ம ஃப்ரெண்டாக இருந்துட்டு போயிடுவோம். உறவுகளோட ஃப்ரெண்டாகிடுங்க. எதிர்காலம் இருக்கக்கூடிய இடத்துல நட்புன்னு போயிடுங்க. எல்லாரையும் நட்பாக ஆகிக்கிடுங்க. உங்களை சுற்றி நம்பிக்கை துரோகிகள் தான் அதிகமாக இருக்காங்க. அவங்கள பார்த்தா டிப்ரெஷன் தான் ஏற்படும். நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. முழுசாக நீங்கள் அவங்க கூட தான் இருக்கிற மாதிரியே இருக்கும். உண்மைதானே? கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட ஒரு வாக்குகளை கொடுப்பாங்க, அதை செய்யவே மாட்டாங்க. நீங்கள் எல்லாருமே பிடிச்சி புஷ் பண்ணி தான் ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரியே இருக்கும். நிறைய இடத்துல மறுக்கிறதுக்கு பயப்படாதீங்க. ரொம்ப அதிகமாக தியாகம்லாம் பண்ணாதீங்க. நமக்கு யாராச்சும் பண்ணுறவங்க இருக்காங்களா? சொல்லுங்கள். எவ்வளோ நாள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்போம். ஒருத்தர் நமக்கு உதவி செஞ்சாங்களா? அதுவும் ஒரு டிப்ரெஷனுக்கு ஒரு காரணம். ஏன்னா நீங்கள் பண்ணுற தியாகத்துக்கு ஒரு மறு பதிலே கிடையாது. நீங்கள் இவ்வளோவும் எழுந்துட்டு நிற்கிறீங்க. இப்போ நீங்கள் எழுந்ததுக்காக ரிவார்டும் கிடையாது, அவார்டும் கிடையாது. நல்லா புரிஞ்சுதா? ரிவார்டும் கிடையாது, அவார்டும் கிடையாது. அதே மாதிரி இந்த உறவுகள்கிட்ட நிறைய எதிர்பார்க்காதீங்க. அப்போ தான் உறவுகள் உங்களை தேடி வருவாங்க. இதில் எந்தெந்த ராசிக்காரர்களால் நீங்கள் டிப்ரெஷன் அதிகமாக ஆகுறீங்க அப்படின்னா, மேச ராசி உங்களை மிகவும் டிப்ரெஷனுக்கு ஆளாகும். துலா ராசிக்கும் மேச ராசிக்கும் ஒத்தே போகாது. ஆனால் அதை பொறுத்துக்குங்க, எதிர்க்கக்கூடாது. அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள், துலா ராசிக்கு டிப்ரெஷனை கொடுக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. அடுத்த ராசி கன்னி. துலா ராசிக்கு இந்த ராசியும் டிப்ரெஷன் அதிகமாக கொடுக்கும். விருச்சிக ராசி, மேஷம், சிம்மம், கன்னி, விருச்சகம். இந்த 4 ராசிக்காரர்களும் டிப்ரெஷனுக்கு ஆளாக்குவாங்க. இவங்களால நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம சிந்திக்கிறோமோ இல்லையோ, இவங்கள சிந்திக்கிற மாதிரி ஆகிடும். இதுதான் துலா ராசி. அப்படிப்பட்ட துலா ராசிக்காரவங்க 2 விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. ஒரு தீர்வு சொல்கிறேன். உங்கள் வாயிலிருந்து இல்லைன்ற வார்த்தை கூட வரக்கூடாது. சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, பணம் இல்லை, நிம்மதி இல்லை, இந்த இல்லைன்ற வார்த்தையே வரக்கூடாது. பணம் ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொந்தக்காரவங்க கேட்டால் பார்க்கலாம், அவ்வளோதான். இல்லைன்னு சொல்லாதீங்க. நீங்கள் இல்லைன்னு சொன்னால் கொலை குத்தமாகிடும். இல்லைன்ற வார்த்தையே உங்ககிட்ட இருந்து வரக்கூடாது. அது மட்டும் தெளிவாக இருங்க. அன்னிலிருந்து உங்கள் நல்ல நேரம் ஆரம்பிக்குது. உங்கள் டிப்ரெஷன் துன்பத்திற்கு ஒரு விடிவு காலம். இல்லைன்னு ஒரு விஷயத்த சொல்ல முன் வரவே கூடாது. ஆகட்டும், பார்க்கலான்னு சொல்லுங்கள். ஆனால் சில இடங்களில், இன்னும் சில இடத்துல வாய்ப்பில்லை, இப்போ என்னை விட்டுடுங்க, இல்லைன்ற வார்த்தை இல்லாமல் அதுக்கு பதில் என்ன பண்ணணும்? பிறகு பார்க்குறேன். ஒன்று ஆகட்டும், பார்க்கலாம், இல்லை பிறகு பார்க்குறேன். இப்போ என்னை கட்டாயப்படுத்தாதீங்க, இப்போ என்கிட்ட இதுக்கான பதில் கிடையாது, இப்படி சொல்லுங்கள் அந்த வார்த்தையை. துர்கை அம்மனை வழிபாடு பண்ணுங்கள். பிள்ளையாரை பிடிச்சிக்குங்க. நிச்சயமாக டிப்ரெஷன் விலகிடும். இனிப்பு சாப்பிடுங்க. தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.